சும்மா கூட்டத்தை எவனாடு ஒரு கூட்டத்துக்கு வர்றவங்கள யாராட்டும் கொள்ளுவாங்களா? அது அவருக்கு கெட்ட பேரும் தெரியாதா? அப்படி கொள்ற ஒரு அரசாங்கத்துல உள்ளவரா? அவர் சொந்த காசுல மக்களுக்கு செய்ய வராரு. ஊழல் பண்ணல, அடுத்தவங்க காசுல சம்பாதிக்கல, கொள்ளை அடிக்கல. அவன் அப்ப உழைச்சு வச்ச காசு கிடையாது. சந்திரசேகர் ஐயா அவரு கஷ்டப்பட்டு வந்தவர் தான். அதே மாதிரி அவரு உழைச்ச காசு தான் மக்களுக்கு செய்யறாரு. இதை விட்டுட்டு சும்மா சும்மா அவரை தப்பா பேசணும். கொலகாரன் 41 பேரை கொண்டுட்டு போயிட்டாங்க. கொண்டுட்டு எங்க போனா? அவரா ஓடி போனாரு. இருக்கிற போலீஸ்காரங்க தானே போய் சொன்னாங்க, நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க நீங்க போங்க. எத்தனை பேரை அவளை விரட்டி அவரு நினைச்சு நான் இருக்கிறேன் நான் மக்கள்கிட்ட பேசுறேன், நான் இருந்து என்னதுன்னு பாத்துட்டு போறேன். சும்மா நின்று பேசினவரையே செருப்பால அடிக்கிறேன், பின்னால கூட அடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு தலைவன் அடிக்கிறது யாருமே கேட்க மாட்டாங்களா? இந்த அரசாங்கம் இது கேட்காதா? இதுக்கு ஒரு என்னென்ன அதிகாரி எனக்கு பேச தெரியாதுப்பா. எதாவது அதிகாரி எல்லாம் வந்து கேக்குறாங்க, இந்த இதெல்லாம் கேக்குறாங்க. பொண்ணா யார் பொண்ணா? அவரை கூட இதுக்கு முழு காரணம் செந்தில் பாலாஜி தான். என்னென்ன அநியாயமா நடந்துகிட்டு இருக்கு. அப்பா அடிக்காதுக்கு அந்த மகேஷ், அவன் என்ன மகேஷ்? அந்த அன்பின் மகேஷ்